ஹலோ, இன்னைக்கு நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த டியூப் கலர்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான வாட்டர் கலர் பெயிண்டிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ஒரு 300 GSM இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் கலர் பேப்பரை எடுத்துக்கலாம். அதோட 4 சைட்ஸ்லையுமே சிலோ டேப்பை ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு நைட் டைமில் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்க மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். நீட் அண்ட் கிளியராக அந்த லேம்ப் போஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதான் இதோட அவுட்லைனே. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் இதை வரைஞ்சி பார்த்துடலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வாட்டர் கலரோட பேசிக் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயினான ப்ரஷ்ல ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இப்போதான் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமே. ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு நடுவில் இடத்த விட்டுட்டு வெறும் பிளெயின் பேப்பரை விட்டுட்டு எல்லோ கலர், அப்புறமா ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா ஆக்கர் கலர், அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர். இது ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் நம்ம பெயிண்ட் பண்ணிடணும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷாபியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு மெயினான விஷயமே இருக்குது. ஒரு வெறும் தண்ணியை தொட்டுட்டு இப்போ நம்ம அதை ஸ்மச் பண்ணணும். நடுவுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஸ்மச் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் எஃபெக்ட்டுக்காக வெளியில் பிளாக் கலரை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபுல்லாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அதை ஸ்மச் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ண விட்டுறணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஃபுல்லாக இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம லேம்ப் போஸ்ட் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நடுவில் இருக்க அந்த லைட் ஏரியாவை தவிர்த்து மிச்ச எல்லா ஏரியாலையுமே நம்ம பிளாக் கலரை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட் இருக்க ஏரியாவில் மட்டும் ப்ரௌன் கலரை லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி 3 லைன்ஸை மட்டும் ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு உள்ள சின்னதாக எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலேயும் கீழேயும் ப்ரௌன் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கணும். நடுவில் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மிச்ச ஏரியாவில் ஸ்மச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த லேம்ப் போஸ்ட் நல்ல எஃபெக்டோட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சின்ன சின்ன லீவ்ஸும் ஸ்டெம்ஸும் இருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் தொங்குற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அதோட ஃபைனல் ஸ்டெப். இப்போ தூரத்துலேருந்து சின்ன சின்ன லைட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்ற எஃபெக்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர், எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர், இது 3 கலரையுமே சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரேண்டமாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறமா அந்த 4 சைட்ஸ்லேயே ஓட்டினா சிலோ டப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.